குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா பிஎட் ப்ராக்டிக்கல் சம்மந்தமான அப்சர்வேஷன் ரெக்கார்டை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பொதுவாக அப்சர்வேஷன் ரெக்கார்ட்னா என்ன, அப்சர்வேஷன் ரெக்கார்டு எங்கே நம்ம பயன்படுத்தணும் அப்படின்றது இருக்குது. பொதுவாக அப்சர்வேஷன் ரெக்கார்டு உற்றுநோக்கல் பதிவேடு. இந்த உற்றுநோக்கல் பதிவேடு யாருன்னா, நீங்கள் ட்ரைனிங் போகிற இடத்துல அங்கே ஆசிரியர்களுடைய வழிகாட்டி ஆசிரியர், அங்கே இருக்கிற பள்ளிகளில் இருக்கிற வழிகாட்டி ஆசிரியர்கள் வகுப்பறையில் எப்படி கற்றல் கற்பித்தல் செயல்பாடுகளை மேற்கொள்கிறாங்கன்றது பயிற்சி ஆசிரியர்கள் நீங்கள் உற்று நோக்குவீங்க. சரிங்களா? பொதுவாக உற்றுநோக்கல் பதிவேடு என்பது என்னென்னா, டு சிஸ்டமேட்டிக் கலெக்ட் த இன்ஃபர்மேஷன்ஸ். என்ன சப்ஜெக்ட்டு என்ன ஆப்ஜெக்டோ அது சம்மந்தமான தகவலை சிஸ்டமேட்டிக்காக சேகரிக்கக்கூடியது தான் உற்றுநோக்கல். அப்போ பயிற்சி ஆசிரியர்கள், அனுபவம் இல்லாத ஆசிரியர்கள், அங்கே கற்பித்தலில் ஈடுபட்டுள்ள பயிற்சி ஆசிரியர்கள், அனுபவம் உள்ள ஆசிரியர்கள் எப்படி கற்றல் கற்பித்தலுடைய செயல்பாடுகளை மேற்கொள்கிறாங்கன்றதை நீங்கள் உற்றுநோக்கி